தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய காவல்துறையினர் பாலமாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற காவல்துறையினர் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலியில் பேசிய அவர் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறது, இது போன்ற காரணங்களால தான் காவல்துறையை பொதுமக்களின் நண்பன்னு குறிப்பிடுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணியாற்றணும். காவல் நிலையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் ஆறுதலாக பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதுல உங்களுக்கு இருக்கிற பங்கை ஆற்றுவது மூலமா அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமா திகழணும். தொழில்நுட்பத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி குற்றங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் அனுமதிக்காம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நல்லாட்சியின் இலக்கணம் என்பது மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை அமைச்சு தர்றதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அரசு அமைச்சு தந்திருக்கு. அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருக்கணும். குற்றமற்ற சமுதாயத்தை நாம உருவாக்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர அதே வேளையில் சட்ட பரிபாலனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுலையும் நீங்க முனைப்பு காட்டணும். ஒரு குற்றம் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கான நடைமுறைகளையும் ஆராய்ந்து செயல்படணும். இத்தகைய சேவை பணியில் இருக்கிற காவலர்களோட நலன் காக்க நம்ம அரசு தொடர்ந்து செயல்படும். இங்க வந்திருக்கிற பயிற்சி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் என்னோட உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இன்னைக்கு அவங்கள சமுதாயத்தில் பொறுப்புள்ள அதிகாரிகளாக உயர்த்தி இருக்கு. இவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர அயராது உழைச்ச பயிற்சியகத்தின் காவல் உயர் அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகள், மருத்துவ குழு, அமைச்சு பணியாளர்கள், காவல் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள், வாத்திய குழு உள்ளிட்ட அனைவரையும் நான் மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த பயிற்சியகத்தில் சிறப்பாக பயிற்சியை முடிச்சிருக்கிற நீங்க களத்திலையும் திறம்பட பணியாற்ற என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.